கொஞ்சம் அர்ஜென்ட்டா போனோம். எங்களை முதல்ல ஏற்றிட்டு பணம் வேணாலும் தரோம். நாங்க மட்டும் சும்மாவா போறோம்? இந்தா நீ கேட்ட 10 ரூபாய் இப்பவே வாங்கிக்க. நான் 20 ரூபாய் தர்றேன். 30, 50, 70. என்ன பண்ணுங்க? ஆமா, நீங்கள போட்ல சவாரி செய்யறதுக்கு பணம் கொடுத்து வந்தீங்களா? என் போட்டை ஏலத்துக்கு எடுக்க வந்தீங்களா? பொம்பளைங்க கொஞ்சம் கூட இறக்க கட்ட மாட்டேங்க. பொம்பளை மறந்தா போயிட்டேன். ஐயா நீங்க ஆம்பளை இறங்குங்க முதல்ல. பாவம் பொம்பளைங்க எல்லாம் தவிக்கிறாங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆள பாரு. எங்கப்பா சீக்கிரம். போங்க. ரொம்ப தேங்க்ஸ். மெல்ல பாத்து இறங்குங்க. என்ன மோகன், இப்படி பொம்பளைக்கு முன்னால அவமானப்பட்டுட்டோமேப்பா. என்ன சாமி யோசனை பண்றீங்க? அவரு என் புருஷன். அவரு குணமே எப்பவும் இப்படித்தான். பொம்பளைங்களை ஏத்திக்கிட்டு போயிட்டாருல்ல. வாங்க சாமி எல்லாரும் உட்காருங்க, நான் ஏத்திக்கிட்டு போறேன். ஓட்டு மட்டும் எங்க கிட்ட கொடுங்கம்மா, நாங்க ஓட்டிக்கிட்டு போறோம். சரி சாமி இந்தாங்க, எல்லாரும் ஓட்டிக்கிட்டு போங்க. ரொம்ப நன்றி. இப்படிதான் ரைட் அபௌட் குயிக் மார்க் ஸ்டார்ட். காதல் என்னும் ஆற்றினிலே கண்ணியராம் ஓடத்திலே காலமெல்லாம் பயணம் போகும் உலகம் அந்தோ அம்மோய் காத்திருந்தால் உங்களுக்கும் புரியும் அந்தோ. காதல் என்னும் ஆற்றினிலே கண்ணியராம் ஓடத்திலே காலமெல்லாம் பயணம் போகும் உலகம் அன்றோ அம்மா காத்திருந்தால் உங்களுக்கும் புரியும் அன்றோ. தலையில் நிறைந்த பூவாடை பார்த்ததும் படிப்பு வரவில்லை, பள்ளிக்கு செல்ல மனமில்லை. சட்டமிட்டால் கை தட்ட வரும், வாடை பிடித்தால் வம்பு வரும். சட்டம் போட்ட சட்டையை போட்டு வம்பியை என்னும் காதல் என்னும் தலையினிலே கை சேர்ந்த காளையரே கண்ணெடுத்து பாடுவதால் காதல் வராது. பண்புடனே வரும் அன்பினிலேதான் காதல் உண்டாகும். பறக்குது பறக்குது பின்னாலே பச்சை புடவை கண்ணாலே இழுக்குது எங்களை ஓரத்திலே ஏறி வரட்டுமா ஓடத்திலே. ஓடத்தில் ஏறும் நேரத்திலே உதயம் கிடைக்கும் கன்னத்திலே உடைந்தது பற்கள் 30 என்று காலையிலே வரும் பேப்பரிலே. காதல் என்னும் ஆற்றினிலே கண்ணியராம் ஓடத்திலே காலமெல்லாம் பயணம் போகும் உலகம் அன்றோ அம்மா காத்திருந்தால் உங்களுக்கும் புரியும் அன்றோ. தலக்கு தலக்கு தல தையா தலக்கு
என்ன ஆஸ்பத்திரிக்கு போறியா? நான் ஆஸ்பத்திரி போனோம். இந்த வயிறு பெருசா இருக்க, உனக்கு எத்தனை மாசம்னு கேட்டேன். கிண்டலா பண்றீங்க? மரியாதையா பேசுறான். வயிற்றுல பிரிக்கிறீங்க பாத்துக்க. இவனுக்கு ஆகார கூடாதா? என்னடா டேய், உங்க பாட்டுக்கு பேசிட்டா போறேன். டேய் என்னடா நிமிர்றேன்டா, தங்கத்தையா திருடிட்டே நீ? இதோ ஆபரேஷன் பண்ணிட்டு எங்கேயோ சிக்குதா? ஆமா சேலையமா திருடுற பல்ல. அவ என்ன சோம்பேறி பையன்கிட்ட போய் பெரிய மனுஷன் புத்தி சொல்ற மாதிரி சொல்றேன். புத்தி சொல்லி எப்படியானா நமக்கு என்ன? ஐயே என்னது வெங்காயத்து இருக்கு. ஏய், இத கட்டுறவதான் இங்க குளிக்க வருவா. அடே அப்பா, இது இடுப்புல இருந்தாலும் மானத்தை வாங்குது, உன் கையில இருந்தாலும் மானத்தை வாங்குதுடா. தெரிஞ்சிருக்கா? இரு இத கட்டி இருந்த புண்ணியவர் யாரோ கோகிலா. ஆமா, அது என் சேலைதான். இத சேலைன்னு சொல்லாத. பெண்கள் கட்டி இருக்கிறதுக்கு பேரும் சேலை, நீ கட்டுறதுக்கு பேரும் சேலையா? அநியாயமா இருக்குது. நல்ல வேலை என் மானத்தை காப்பாத்து. மானம் ஏது? மானத்தை தான் எடுத்து இவன் மடிச்சு கையில வச்சுக்கிட்டு இருக்கிறானே. இந்த பாரு, மானம்னு சொல்றியே, அதுக்கு கொஞ்சோண்டு கண்ட்ரோல் போட்டு வை. என்ன சொல்றீங்க? நான் என்னத்தை சொல்ல, பெண்கள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய வயிறை கட்டிங்க. அப்படி இருக்கும் போது 4 பேர் பாக்குற இடத்துல 4 பேரா? சாரி, 4000 பேர் பாக்குற இடத்துல இந்த நீச்சல் உடைய போட்டுக்கிட்டு இப்படி கடந்து குதிக்கிறீங்களே, இது நியாயமான்னு கேக்குறேன். இல்ல நியாயமா? அம்மா, முழுக்க முழுக்க உடம்ப மறைச்சுக்கிட்டு ஓரமா நடந்து போனாலும் முறைச்சு பாக்குற இந்த காலத்துல முக்கா உடம்ப காட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. மேல்நாட்டுல கூட பெண்கள் இப்படித்தான். நீ எந்த நாட்டுல இருக்கிற? மேல்நாட்டு நாகரிகத்தை நீ கடைபிடிக்க ஆரம்பிச்சின்னா இப்ப இருக்கிற வெயிலுக்கு உடம்பு வெள்ளேறி போன மாதிரி வெடிச்சு போயிடும். கரெக்ட். எப்படியோ சேலை திருடனவனுக்கு என் நன்றி. சேலை திருடனவனுக்கு நன்றியா? ஆமா, அவனாலதானே உங்களை சந்திக்க முடிஞ்சது. ஓகே அப்பா, இந்த சந்திப்பு என் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். மது, நம்ம கதை எங்கேயோ திரும்புது. என்ன கதை? இது கதை. ஓஹோ, யாருக்கும் உதவி தேவையா? அப்புறம் சந்திக்கிறேன். அடுத்த சந்திப்பு திட்டிப்பா இருக்கும். நான் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டேன். நான் எதிர்பார்த்திருந்தேன். ஏதாவது செய்ய போறீங்களா இல்லையா? என்ன நடந்தது? தெருவுல போறவங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுறேன். எவனாவது 4 கொடுத்தானே என்ன ஆகும்? என்ன ஆகும்? உயிர் போகும். போகட்டுமே. பொது சேவையில் ஈடுபட்டு உயிரியை தியாகம் செய்த வீரனை பெற்றெடுத்த சூரத்தாயின்னு சொல்லுவாங்க. சும்மா இருக்கா? என்னங்க அவன் பேசிட்டு இருக்கா, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அவன் சொல்றது நியாயம் தானே. தேங்க்யூ ஃபாதர். நான் உங்க சொன்ன இல்லையா? எக்ஸாக்ட்லி. கனகா, உனக்கு விஷயம் தெரியுமா? மோகன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கான். அவன் என் மகன். கங்க்ராச்சுலேஷன். 3 மாசமா கண்ணு முடிச்சது போகுமா? நீ கண்ணு முடிச்சியா? ஆமாப்பா, ஒரு வழக்க போட்டுட்டு படிச்சு இருந்தா எப்படி நான் தூங்குறேன்? நல்ல பிள்ளைங்கப்பா. மோகன், நான் உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சது நீ இங்க பிராக்டிஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்காக அல்ல. பட்டணத்துல ஏராளமா டாக்டர்ஸ் இருக்காங்க. கிராமங்களுக்கு தான் வைத்திய வசதி தேவை. நல்ல ஐடியாப்பா அது. இது நானே உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். ஆனா நீ பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு நல்ல அனுபவம் உள்ள டாக்டர் கிட்ட கொஞ்ச நாளைக்கு இருந்தா நல்லது. கரெக்டப்பா. அண்ணன் ஏட்ட படிச்சுட்டு டாக்டர் உத்தியோகம் பார்க்க ஆரம்பிச்சா இருக்கிற ஜனத்தொகையில பாதி காலி. சும்மா நம்ம டாக்டர் சங்கர் இருக்காரு, ரொம்ப அனுபவசாலி, அதோட பொறுமை உள்ளவரும் கூட. ஆமாப்பா, டாக்டருங்க எவ்வளவு கெட்டிக்காரவங்களா இருந்தாலும் ரொம்ப 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 பொறுமை தேவை. அதனாலதான் நீ கொஞ்ச நாளைக்கு நம்ம சங்கர் நர்சிங் ஹோம்ல இருந்தா நல்லது. நானும் அப்படித்தான் பண்ணிட்டேன். அது சரி, இந்த கடனை என்ன பண்ண போறீங்க? எமது கடன் பணி செய்து கிடப்பதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஆஸ்பத்திரிக்கு ஒரு புது டாக்டர் வர, பெரிய இடத்து பையன். அவரை உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்ததான் எல்லாரையும் வச்சேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். இதெல்லாம் இருக்கு இருக்கட்டும் சார்.
ஏட்டில் படித்த படிப்பை செயலாற்ற கைராசிக்காரரான உங்களிடம் வேலை பார்க்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மிஸ்டர் மோகன், உங்களாலதான் அந்த கைராசி இந்த ஆஸ்பத்திரியில நிலையான இடம் தரணும். அதுக்கு இவங்க ஒத்துழைப்பு பரிபூர்ணமா கிடைக்கும். இவர் தான் உங்க புது டாக்டர், ரிட்டையர்ட் ஜட்ஜ் ராமநாதன் மகன் மிஸ்டர் மோகன் MBBS. இனிமே நீங்க எல்லாம் போகலாம். சுமதி, மிஸ்டர் மோகன் அவர் ரூம் கழிச்சிட்டு போ. உங்க அந்தஸ்துக்கு ஏற்படும்படி மோகனை என் பிள்ளைன்னு என் வாயால எந்த காலத்திலையும் சொல்ல மாட்டேன். என்ன நம்புங்க எஜமா, என்ன நம்புங்க. மாமா, புது டாக்டர் வந்திருக்காரு. என்னம்மா? ஏம்மா கொஞ்சம் கவனமா வந்திருக்க கூடாது? கவனக்குறைவால் தான் கை நழுவி போச்சு. இல்ல, இதோ கை நழுவின பொருள் உங்க கைக்கே மறுபடியும் வந்துருச்சு. ஏம்மா கால் வலிக்குதா? ஒண்ணுமில்ல டாக்டர், ஆனந்த கண்ணீர். நர்ஸ், உங்க பேர் என்ன? சுமதி. சுமதி. இங்க ஹாஸ்பிடல் ரொட்டீன் ஒர்க் எல்லாம் எப்படி? டாக்டருக்கா நர்ஸ்க்கா? ரெண்டு பேருக்கும் தான். இங்க வர்ற நோயாளிகளை பரிசோதிச்சு சிகிச்சை செய்யணும். ஆஸ்பத்திரியில இன்பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்கிறவங்களே இரவு பகல பார்க்காம கண்ணு கருத்துமா டாக்டர் நர்ஸ்மா கவனிக்கணும். அப்புறம் ஒப்பி திங்கள் புதன் வெள்ளி ஆபரேஷன், ஞாயிற்றுக்கிழமை படகுல பவனி, அதுல ஒரு போட்டி. சாரி, தவறுதலா கைப்பட்டுட்டா உடைந்தது பற்கள் 30 என்று காலையிலே வரும் பேப்பரிலே. அப்படித்தானே? ஹலோ, ராங் நம்பர். சோமு, எங்கப்பா வரவு செலவு நோட்டை காணும்? செலவு கணக்கு நோட்டு இந்த இருக்கு. வரவு கணக்கு நோட்டை வச்சு பீரோவை வச்சு பூட்டிருக்கேன். ஏன் பீரோவை வச்சு பூட்டின? இந்த மாசம் ஏராளமா நன்கொடை வந்திருக்கு. வரவு கணக்கு நோட்டை கண்டவங்க பார்க்க கூடாது பாரு, அதனால உள்ள வச்சு பூட்டிருக்கேன். நீ ஒரு லேட்டு புத்தாலியப்பா. பொதுமக்கள் கொடுக்கிற பணத்தை அவங்களே பார்க்கப்படாதா? இன்னைக்கு வரவு மறைக்கிற புத்தி வந்தா நாளைக்கு செலவு மறைக்கிற புத்தியும் வந்துடும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சும்மாரப்பா, நம்ம ஆபீஸ் என்னைக்கா மூடி வச்சது உண்டா? யாரு சொன்னா? 24 மணி நேரம் திறந்தானே இருக்குல்ல. வாசல்ல குறுக்கா உண்டா? கிடையாது. உள்ளார அல்சேஷன் நாய் உண்டா? எவ்வளவு பர்ஃபெக்டா நம்ம ஆபீஸ் நடக்குது. அதே போல பொதுமக்கள் கொடுக்கிற பணத்தை எக்ஸிபிஷன்ல திறந்து வச்ச மாதிரி வச்சிருக்கேன்ப்பா. போ போய் கணக்கு நோட்டு எடுத்துட்டு வா. ஹலோ, டேய், நான் மோகன் பேசுறேன்டா. நான் ஹாஸ்பிடல்ல சேர்ந்துட்டேன். டேய், வந்து நீ மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடு. நான் இங்கே சாப்பிடுறேன், எனக்கு சாப்பாடு இங்க அனுப்ப சொல்லிடு. ரைட்டோ, ஓகே, ரைட்பா, ரைட்டோ, ரைட் ரைட் ரைட். படி படி. நம்பிராஜன் வீட்டு கோழி சுப்பிரமணிய பிள்ளை வீட்டில் முட்டையிட முட்டை யாருக்கு சொந்தம் என்பதனால் ஏற்பட்ட தகராறை கோர்ட்டுக்கு போகாமல் சமாதானம் செய்து வைத்ததற்காக இருதரப்பிலும் வரவு ரூபாய் 1000. சரி. வருமான வரி கொடுக்காமல் டிமிக்கி கொடுத்துக் கொண்டிருந்தவர்களை கண்டுபிடித்து கொடுத்த வகையில் அரசாங்கத்தின் வெகுமதி ரூபாய் 501. மறியல் செய்த மாணவர்களிடமிருந்து காலேஜ் கட்டிடத்தை காப்பாற்றி கொடுத்ததற்காக ஆசிரியர்களின் அன்பளிப்பு ரூபாய் 70. 701. பணத்தை முழுங்காத. இல்ல, தீயணைக்கும் படையினரை தீ விபத்திலிருந்து காப்பாற்றியதற்காக நன்கொடை ரூபாய் 100. அவ்வளவுதான் செலவு. 4 அனாதை பெண்களுக்கு புடவை, ரவிக்கை வகைரா 40 ரூபாய் 60 பைசா. அனாதை பணத்தை அடக்கம் செய்த செலவு. அப்போ பணக்கார பணம் வந்து என்ன சொல்லுச்சு? இந்த ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு எழுதுல பார்த்து. அனாதை பிணத்தை அடக்கம் செய்த செலவு 37 ரூபாய் 13 பைசா. காணாமல் போன தொகை 5 ரூபாய். ஆபீஸ் செலவு 3 ரூபாய். இருப்பா. ஆபீஸ் செலவு 3 ரூபான்னா ஆபீஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சா? நான் சிற்றுண்டி சாப்பிட்ட செலவு 3 ரூபாய். ஆமா, சிற்றுண்டிக்கே 3 ரூபான்னா பக்கத்துல ஒரு சைபர் போனுமா பேருண்டிக்கு? அண்ணே, நான் இந்த நன்கொடை வசூல் பண்ண போறேன் பாரு. அப்ப வந்து பசி எடுத்தா மனுஷன் பட்னியாவ கிடப்பான். பாக்கெட் மணி எடுத்து செலவு பண்ணணும். பாக்கெட்ல இருந்தா எடுத்து செலவு பண்ணு. ஓன் மணி எடுத்து செலவு பண்ணுமே. இல்லன்னா பச்சை தண்ணியை குடிச்சிட்டு வேலையை கவனிக்கணும். என்னங்கண்ணே நீங்க சிற்றுண்டி சொன்னதே சொல்லிட்டு ஓங்கி அரைஞ்சு பல்ல உடைச்சிருவேன். யார் வீட்டு பணத்தை எடுத்து யாரா செலவு பண்றது? நம்ம நல்ல காரியத்தை செலவு பண்ணுங்கிறதா பொது ஜனங்க நம்மளை நம்பி பணம் கொடுத்திருக்காங்க.
அதை விட்டுட்டு சிற்றுண்டி பேருண்டி சாப்பிட்டுக்கிட்டே போனா நாளைக்கு அவனா கணக்க பார்த்தா காரி துப்புவான் மூஞ்சி மேல. தபார், கடைசியா சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி அவங்க உங்க சொந்த பணத்தை செலவு பண்ணிட்டு சேவை செய்ய அபிப்பிராயம் உள்ளவங்க செய்யலாம். இல்ல எவனா இருந்தாலும் சரி கெட் அவுட், வெளியில போயிடலாம். சோமு, இங்க யாருக்கும் உதவி தேவைன்னு சொல்லி கோவிந்தன் போன் பண்ணானே, யாருக்கு? என்ன இங்க ஆடு கத்துது? ஒருவேளை புல்லு திங்கும், ஒருவேளை இவங்களுக்கு தேவையா இருக்குமோ உதவி? இந்த நேரத்துல நம்ம உதவி இவங்களுக்கு தேவையில்லையே. கரெக்ட். சோமு, என்ன ஒரு கன்றாவிய கவனிச்சியா? என்ன? நேத்து வரையில நிமிந்து நின்ற அந்த காளைங்க இந்த காட்சியை பார்த்த உடனே தலையை கீழே போட்டுடுச்சு. சத்தம் போடாத, இது இப்படியே நீடிக்குமே. ஆனா இது ரெண்டுக்கும் உயிர் வந்து ஓடுனாலும் ஓடிடும். அண்ணே அங்க பாருங்கண்ணே, அங்க பாருங்கண்ணே. போறவள பொண்ணு ரங்கா ரங்கா, என்ன புரிஞ்சிக்காம போறிய நீ சின்ன ரங்கா ரங்கா. சோமு, இத பாடுறாரு. ஆமா, இந்த ஆளுடைய தங்கச்சியை நேத்தி நான் பார்த்து நான் பாடுனேன். என்ன பாட்டு? சம்மதம்மா ஐயா நானும் கூட வர சம்மதம்மா அப்படின்னு கூட வந்துட்டா. ஐயோ, என் தங்கச்சி பார்த்தா அப்படி பாடின உனக்கு ஏன்டா ரோஷம் பொத்துக்கிட்டு வருது? ஏன்டா வழியில போற பொண்ணை பார்த்தாத மாதிரி பாடுறியே, அவன் அண்ணன் தம்பி பார்த்தாலும் உனக்கு வர்ற கோவமா தான் அவனுக்கு வரும். ஏன்டா வழியில போற பொண்ணை பார்த்து போறாள பொண்ணு ரங்கம்மா குடுக்கிற குடுல கண்ணு கண்டு தொங்க போட்டா யோசிச்சா ராஸ்கல் இப்படி போலீஸ் செஞ்சுட்டியா? காலில் வேணா வேறையா மன்னிச்சுங்க. ஏட்டா செய்யறதெல்லாம் செய்துட்டு காலில் விழுந்தா மன்னிப்பு நாங்க கொடுக்கணுமா? இனிமே போற பொண்ணுங்களை பார்த்தா என் தங்கச்சியே நினைச்சுக்கிறீங்க. நீ மட்டுமல்ல கூட்டமே நினைக்கிறேன். அது அவனு சொல்லி குத்தம் இல்ல, உனக்கு அவனுக்கு ஆதார போறா. நீ வாங்க சோமு. அந்த போட்டிக்கு நல்ல புத்தி சொல்லி அனுப்பிச்சீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஏமா அதையாவது நன்றின்னு சொல்லக்கூடாது? அம்மா, ஒருத்தனுக்கு புத்தி சொல்லி அனுப்பிச்சேன், ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் புத்தி சொல்றது என் உடம்புல வருது இல்லையே. அதை நீங்க அப்படி எல்லாரும் இவனை போய் அழகினாவா இருப்பாங்க. இந்த கை ஓம் பக்கம் வருது. அது சரிம்மா, இந்த அலங்கோலத்தை பார்த்தா நல்லவங்க நாசமாயிடுவான் போல இருக்குது. பாரு, உடத்துல சாயம், முகத்துல பவுடரு, கையில சாம்பார் எள்ளி கொட்டுற பக்கெட் மாதிரி ஒரு பை, தலைக்கு மேல ஒரு தலை, அதுல காக்கா இங்க உட்காந்துற போதும்னு அதை தடுக்க ஒரு சக்கரை வட்ட கூட. ஏன்பா நான் தெரியாம தான் கேக்குறேன், இது என்ன உடலை மறைக்கிறதுக்கு துணியா இல்ல? சரி, இத எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இத பாருமா, வேணும்னா ஒரு டெஸ்ட் பண்ணி பாரு. ஒரு பக்கத்துல பவுடர் தடவிக்க, ஒரு பக்கத்துல மஞ்சளை தடவிக்க. வீதியில நீ நடந்து போ, மஞ்சள் தடவின பக்கத்துல பாக்கிறதுக்கே மனுஷன் அழிஞ்சுவான், பவுடர் தடவின பக்கத்துல பயிர்கள்லாம் பாய்வானுங்க. பாருமா, இந்த நாசமா போன நாகரிகத்துல ஈடுபட்டு தாய் தாப்பனருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதம்மா. நான் சொல்றதை கேளம்மா. பாரு, கைத்தறி துணியை கட்டிக்கிட்டு நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடு. ஓ சரிங்க. ஆமா, உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு வந்த ஆளு எல்லாம் சரியா போடுச்சுன்னு விழுந்துருச்சு ஓடுறானே, என்ன செய்த? அதிர்ச்சி வைத்தியம். அதிர்ச்சி வைத்தியமா? அப்படின்னா ஒண்ணுமில்ல டாக்டர், அந்த ஆள் ஒரு பெரிய சோம்பேறி, வேலை செய்யாம இங்கே சௌக்கியமா சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு வந்தா. அதை புரிஞ்சுக்கிட்டானா ஆபரேஷன் பண்ணணும்னு கட்டிய மீட்டினேன், அப்படியே ஓடி போயிட்டான். வெரி குட், பெரிய புத்தரியா இருக்கிறிய. இதெல்லாம் நம்ம பெரிய டாக்டர் சொல்லி கொடுத்த ட்ரீட்மெண்ட். நோயாளியின் உடல்நிலையை விட மனோநிலையத்தான் அதிகமா கவனிக்கணும், எல்லா வியாதிகளையும் மருந்தால குணப்படுத்த முடியாதுன்னு அடிக்கடி சொல்லுவாரு. உண்மைதான், இப்ப எனக்கே அந்த அனுபவம் ஏற்பட தொடங்கிருக்கு. என்னது? கொஞ்ச நாளா எனக்கு ஒரு தினசான மனோவியாதி. அப்படியா? என்ன செய்யுது? படுத்தா தூக்கம் வர்றதில்லை, விதவிதமான கனவுகள். நல்லா இருக்கே, தூக்கம் வரலங்கிறீங்க, அப்புறம் கனவு மட்டும் எப்படி வர முடியும்? நினைவை நிலைக்களமாக கொண்டுதானே கனவு. சும்மா வளராதீங்க. இந்த வியாதி மேற்கொண்டு என்னென்ன செய்யுங்கிறத நான் சொல்றேன், சரியா இருக்கான்னு பாருங்க. எங்க சொல்லு. நாம சாப்பிடக்கூடிய எந்த பொருளுமே ருசிக்காது. வீட்டு பக்கமே போகாம எப்பவுமே டிஸ்பென்சரியிலே இருக்கணும்னு தோணும். Absolutely correct. அது மட்டுமா, நமக்கு விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை கேலண்டர்ல பார்த்தா
அது கிழிச்சரிலாமான்னு ஆத்திரம் வரும். 10% கரெக்ட். எதையோ ஒண்ணு நினைச்சு அது கிடைக்குமா கிடைக்காதான் மனசு ஏங்கிக்கிட்டே இருக்கும். 1000 times கரெக்ட். சுமதி, என் மனோநிலையை அப்படியே எடுத்து சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதே வியாதியானதானே நானும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மருந்து? மருந்தா? மிஸ்டர் தைரியம் அப்படின்னு ஒரு டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட போனா ஒரு தேங்க மருந்து கொடுப்பாரு. அதை சாப்பிட்டுட்டு நேர்மைய கட்டுப்பாடுங்க பத்திட்டு கடைபிடிச்சா வியாதி குணமாக வழி பிறக்கும். புரிஞ்சுதா? சுமதி, வலி தாழ முடியல டாக்டர் சார். நேத்து கொடுத்த மருந்துலயே உங்க வலி தீர்ந்திருக்கணுமே. மருந்து தான் தீருது, வலி அப்படியே இருக்கு. தூக்கத்தை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு டாக்டர் சார். இருக்க இருக்க வலி அதிகமாகிக்கிட்டே போகுது. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு சொன்னானே, இப்பதான் புரியுது. அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது வியாதி வந்துதான் சொல்லியிருப்பானோ? நானும் பாக்குறேன் மிஸ்டர் அமர்நாத். கொஞ்ச நாளா உங்க பேச்சுல வேதாந்த வாட வீசு. என்ன வேதாந்த வாடு? வயசுக்கு தகுந்த வாட வரத்தானே செய்யும். வலி வந்தாவே வேதாந்தம் வந்துருமே. நல்ல ரத்தம் இருக்கும் பொழுதுதான் புரட்சி கொள்கை. அது கெட்டு பலகீனமாயி பார்வை மங்கன உன்னதான் பஜனை பக்தி. மிஸ்டர் அமர்நாத், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, நான் வரேன். எம்பெருமாள் ஐயன், எம்பெருமாள் ராத்திரி பூரா உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன், எங்க காணும்? ஐயனே, உங்களுக்கு இப்பொழுது சனி பிடித்திருக்கிறது. உங்கள் நாமதேயத்தை சொல்லி ஐயன் சனீஸ்வர பகவான் பேரிலே ஒரு அர்ச்சனை செய்தே. இந்தாருங்கள் பிரசாதம், இதை தரவுங்கள். உங்கள் வலி தீரும் ஐயனே, வலி தீரும். சனீஸ்வரம் ஒழியறதுக்கு சனீஸ்வரம் பிரசாதத்தையே தடவணுமா? ஆமாம் ஐயனே. பழையபடியும் பிடிச்சுக்காத. அவசாரம் அவசாரம் ஐயனே, அப்படி சொல்லாதீர்கள். குழந்தாயிருக்கு. இதுதான் மவள? ஆமாம் ஐயனே, இவள்தான் யான் பெற்ற ஒரே திருக்குமாரன். தாயில்லா குழந்தை இவள். இவள் திருமணத்தை திருச்செந்தூர் ஸ்ரீ முருகன் சன்னிதானத்திலே நடத்தி வைத்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஆசையால் தான் தாய்நாட்டுக்கு செல்கிறேன் ஐயனே. பெருமாள், ஐயனே, நீ ஒரு ஆள் இருக்கிறதுல எனக்கு எவ்வளவோ நிம்மதியா இருந்துச்சு. நீயும் போறேன்னு சொல்றியா? யான் என் செய்வேன் ஐயனே. அடியேனுக்கும் மனமில்லைதான். நாடு விட்டு நாடு வந்து பொருளீட்டி யாது பையன் ஐயனே. தாய் நாடு சென்று என் சுற்றத்தாரோடு வாழவே விரும்புகிறேன். மேலும் பெற்றவன் தன் கடமையை செய்ய வேண்டாமா ஐயனே? குழந்தாய் ருக்மணி, ஐயன் காலிலே விழுந்து அனுகிரகம் பெற்றுக்கொள் என்று வருகிறேன் ஐயனே. என் பெருமாளை மறந்து விடாதீர்கள். கடம் மகள் ஆமா, மணி ஒண்ணாயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் பசிக்கலையா? பசி எடுத்து வெகு நேரம் ஆயிடுச்சு. என்ன செய்யறது? உங்க வீட்டுல இருந்து சாப்பாடு வரலையே? ஐயோ, ஏன்? இன்னைக்கு உங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு எங்க வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வரல. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. வா சாப்பிடலாம். சாப்பாடு? நான் சும்மா போய் சொன்னேன். எனக்கு சாப்பாடு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன் சிரிக்கிறேன்? இல்ல, என்ன ஏமாத்தணும்னு நினைச்சேன். நீங்களே ஏமாந்துட்டீங்களே. எப்படி? எங்க வீட்டுல இருந்து சாப்பாடு வந்திருக்கு. அப்பா, பெரிய குறும்பு கறி எடுத்த போது. சரி, வா போய் சாப்பிடலாம். சரி, கொஞ்சம் இருங்க. நீங்களும் இப்படி போட்டுங்க. ஐயோ,
போய் அந்த கதவை சாத்துங்க. சாப்பாடு தண்ணி ருசியா இருக்க போகுது. என்ன எப்படி போடுகிறேன்? ஆமா, உங்க வீட்டுல என்ன சாப்பாடு? எங்க வீட்லயா அப்பளம், கேரட் பொரியல், சாம்பார், ரசம், அப்புறம் மோர், அவ்வளவுதான். சாதம் இல்லையா? இலை கூட இருக்குது. உங்க வீட்டுல என்ன? ஏதோ தயிர் சாதம், மாவடு. மாவடு எனக்கு கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. அது எனக்கு வேண்டாம் போ. ஏன்? அதான் எல்லா இடத்துலயும் கிடைக்குமே. பின்ன எது வேணும்? அது இதுவா? டாக்டர் சார், நீயா என்னப்பா இப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ற? உங்களை பெரிய டாக்டரையும் உடனே பாக்கணுமா? எதுக்கு? எதுக்குன்னு தெரியலங்க. ஒரு மாதிரியா இருக்காரு. உங்களையும் சுமத்தம்மாவையும் உடனே வெளியான போது யாருக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நான் வர்றேன். நீ போ, நான் பின்னால வரேன். ரைட், போ. என்னங்க, நம்ம 2 பேரும் உடனே வெளியே அனுப்பணும்னு சொன்னாராமே. அதானே, ஒருவேளை அவருக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு என்னவோ. பின்ன என்னவா, நீங்க அக்கம் பக்கத்தை மறந்துட்டு என்னையே ஊர்லன்னு பாத்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? இப்ப அவர் ஏதாவது கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ என்ன சொல்ல போற? நீங்க என்ன சொல்ல போறீங்க? மனசுல இருக்கிறத சொல்லிட வேண்டாம். அப்போ எனக்கு சேர்த்து சொல்லுங்க. என்னன்னு சொல்றது? நீங்க எது வேணாலும் சொல்லுங்க, நான் தலையாட்டிட்டு போறேன். பாப்பலாம். 2 பேரும் சேர்ந்தேவா? ஏன்? வேற சாட்சியே வேண்டாம். நீங்க முன்னாடி போங்களே, ப்ளீஸ் போங்களே. டாக்டர், டாக்டர், மிஸ்டர் மோகன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு. என்ன செய்யறது? ஆஸ்பத்திரியின் பெருமையை காப்பாத்தணும் இல்லையா? டாக்டர், உங்க அப்பாவுக்கும் போன் பண்ணிட்டேன். அவரு ரொம்ப வருத்தப்பட்டார். விஷயத்தை எடுத்து சொன்னேன், சரின்ட்டார். நீங்களும் சுமத்தி இன்னைக்கே போயாகணும். டாக்டர், டாக்டர் வந்து மறுக்க கூடாது மிஸ்டர் மோகன். இளமையை சுறுசுறுப்பும் உள்ள உங்களாலதான் ஆஸ்பத்திரிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தோம். டாக்டர், அதாவது உண்மையை சொல்லப்போனா பக்கத்து கிராமங்கள்ல எங்க பார்த்தாலும் விஷதூரம் பரவி இருக்காங்க. எல்லா ஆஸ்பத்திரிகளில இருந்தும் டாக்டர்ஸ் போறாங்க. நீங்க சுமதியையும் இன்னும் சில நர்சுகளையும் கூட்டிக்கிட்டு மங்களநல்லூர் போய் அங்கு விஷஜுரத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வைத்திய உதவி செய்யணும். சரி டாக்டர். டாக்டர் சார், விஷஜுரம் உள்ள கிராமங்களுக்கு இவங்களை அனுப்புறீங்களே, ஏதாவது? என்ன லட்சுமி, மக்களுக்கு சேவை செய்யறதானே இந்த தொழிலோட பெருமை. நாங்க எப்போ புறப்படுறோம். சாரி சுமதி, உடம்பு ஜாக்கிரதையா கவனிச்சுக்கோமா. என்ன பத்தி கவலைப்படாதேம்மா. சின்ன டாக்டரையும் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கோமா. வரேம்மா. கடவுளே, என் குழந்தைகளுக்கு நீதான் துணை.
என்னம்மா? என் தாலி பாக்கியத்தை காப்பாத்திட்டீங்க. அம்மா, நீங்களும் உங்க புருஷனும் செஞ்ச உதவிய நானும் என் குழந்தைகளும் என்னைக்கும் மறக்க மாட்டோம். மகமாய் கிருபையால உங்க மஞ்ச குங்குமத்துக்கு ஒரு குறையும் வராம மக்களை பெற்று மகராசியா இருக்கணும்மா. நாங்க வர்றோம்மா. மக்களை பெற்ற மகராசி அடுத்த வீட்டுக்கு போகலாமா? ஏன் இப்படி உங்க உடம்பு நடுங்குது? அம்மா வரும்போதே சொன்னாங்களே, அவங்க பயந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது வந்து சாப்பிட்டீங்களா? என்னத்தை சாப்பிடுறது? உடம்பெல்லாம் சுத்துது, குறையுது, தலைவலிக்குது, மயக்கம் வருது. பெரிய டாக்டர் அவசரப்பட்டு ஒண்ணு செய்யறாரு. முதல்ல நீ கொஞ்சம் தள்ளி உட்காரு. இது தொத்து வியாதி, உனக்கு வந்தாலும் உண்டு. என் உயிர்நிலையே ஆட்டம் காணும் போது உடம்பு பத்தி என்ன? எது வந்தாலும் வரட்டும். என்னங்க பரவாயில்லைங்க. நெஞ்சடைக்குது சுமதி, நெஞ்சடைக்குது. தண்ணி பக்தி வடிவான பைங்கிளியே, உன் பக்திக்கு மெச்சினோம். பகராது. என்ன டாக்டர், என்னென்னமோ பேசுறீங்களே? ஒருவேளை இது பித்த ஜுரமா? பித்த ஜுரம், காதல் ஜுரம். உன் மனோதைரியத்தை கணக்கிடவேயாம் சோதித்து. சோதனையா? அப்ப உங்களுக்கு நிஜமாகவே ஜுரம் இல்லையா? அத்தனையும் பரீட்சை. போதும் போதும். இருந்தாலும் இப்படிப்பட்ட விஷ பரீட்சை கூடாது. ஆமா, இருந்தாலும் இந்த சின்ன விஷயத்துக்காக நீயும் இவ்வளவு தூரம் பயந்திருக்க கூடாது. ஆமா ஆமா, எனக்கு ஜுரம்னா நீ ஏன் அப்படி நடுங்குற? இது என்ன அர்த்தமில்லாத கேள்வி? அடுப்பு எரியும் போது பால் பொங்காமல் இருக்குமா? பூமி அதிரும் போது வீடுகள் ஆடாமல் இருக்குமா? இல்லே, நீர் வற்றும் போது மீன்கள் துடிக்காமல் தான் இருக்குமா? நீ அதிர்ச்சியால் அழுத காட்சி என்னால் மறக்கத்தான் முடியுமா சுமதி? நான் ஏன் அப்படி செய்றேன் தெரியுமா? நான் நோய்வாய்ப்பட்டால் நீ எப்படி துடிப்பாய், நான் பிரிந்திருந்தால் நீ எவ்வளவு கண்ணீர் வடிப்பாய் என்பதை கண் முன்னால் தெரிந்து கொள்வதற்காகத்தான். ஐயோ வேண்டாம், பிரிவை பற்றி பேசாதீர்கள். அவ்வளவு ஆசை இருக்கிறதா? உண்மையிலேயே நான் பிரிந்திருந்தால் நீ என்ன செய்வாய்? என்ன செய்வேனா? சொல். பிரிவின் வேதனை பற்றி உங்களுக்கு கடிதம் எழுதுவேன். எப்படி? அன்புள்ள அத்தான் வணக்கம், அன்புள்ள அத்தான் வணக்கம். உங்கள் ஆயிழை கொண்டாள் மயக்கம். அன்புள்ள அத்தான்
அத்தான் வணக்கம். உங்கள் ஆயிழை கொண்டாள் மயக்கம். அன்புள்ள அத்தான் வணக்கம். தென்னவர் கை இருக்கும் திருவாளை போல் இருக்கும். தென்னவர் கை இருக்கும் திருவாளை போல் இருக்கும். கண்ணிருந்தும் இல்லை உறக்கம். அன்புள்ள அத்தான் வணக்கம். மாலை பொழுது வந்து படை போல கொல்லும். மாலை பொழுது வந்து படை போல கொல்லும். வருவார் வருவார் என்ற செய்தியும் சொல்லும். ஆளிலை போன்ற உடல் ஆசையில் கொள்ளும். ஆளிலை போன்ற உடல் ஆசையில் கொள்ளும். அன்பிலே இயற்கை என்னைய வெல்லும். அன்புள்ள அத்தான் வணக்கம். பருவம் நிறைந்திருந்தும் எனக்கென்ன சுகமே. பருகும் இதழிரண்டு இருந்தென்ன பயனே. பருவம் நிறைந்திருந்தும் எனக்கென்ன சுகமே. பருகும் இதழிரண்டு இருந்தென்ன பயனே. கரங்கள் இரண்டிருந்தும் அணைப்பதற்கில்லை. கண்ணா இனி நான் பொறுப்பதற்கில்லை. அன்புள்ள அத்தான் வணக்கம். உங்கள் ஆயிழை கொண்டாள் மயக்கம். அன்புள்ள அத்தான் வணக்கம். இப்படி எழுதியும் நான் வரவில்லை என்றால்? வரவில்லை என்றால் பொன்மணி மேகலை பூமியில் வீழும். புலம்பும் சிலம்பிரண்டும் என்னை விட்டு ஓடும். கைகளை சோர்ந்து விழும் கண்களும் மூடும். காண்பவர் உங்களைத்தான் பழி சொல்ல நேரும். காண்பவர் உங்களைத்தான் பழி சொல்ல நேரும். அன்புள்ள அத்தான் வணக்கம். அன்புள்ள அத்தான் வணக்கம். திருமணம் ஆகுமுன் வேண்டாம் குழப்பம். அன்புள்ள அத்தான் வணக்கம். வேலைக்கு வச்சுக்கிட்டா இப்படிதான். வேலைக்கார நாய் எங்க போயிருந்தேன்? மன்னிச்சிடுங்க எஜமா. ராவெல்லாம் என் குழந்தைக்கு கடுமையான ஜுரமுங்க. இப்பவோ அப்போன்னு ஆயிட்டுது. அந்த நிலைமையில அதை விட்டுட்டு என்னால எப்படிங்க வர முடியும்? வர முடியாது. நான் இல்லேன்னு சொல்லலீங்களே. உங்ககிட்ட இல்லைனாலும் வேற 4 இடத்துல வேலை பார்த்தா பணத்தை சம்பாதிச்சிடலாம். ஆனா என் ஒரே குழந்தை இறந்து போயிருந்தான். அதை திரும்ப கொண்டு வர முடியுங்களா ஏட்டமா? என்னடா குழந்தை? நான் தாழ்றதுக்கு ஆள் இல்லை. உனக்குதான் பெற்றுக்கிறாங்க. இந்த குழந்தை என்ன 10 குழந்தைய பெற்றுக்கிறது? உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க ஏட்டமா. என் ஒரே குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த சமயம் என் பொண்டாட்டி துடி துடிச்சதை பார்த்தப்ப என்னால அங்கிருந்து அசையவே முடியல. பொண்டாட்டி துடிச்சாடா? ராத்திரி போல கைவலையில 42 புழு மாதிரி. என்னோட பொண்டாட்டி பிள்ளை பெருசுல உனக்கு? என்னோட பொண்டாட்டி கேட்டீங்க. 1000 மடங்கு உங்களோட என் பொண்டாட்டி பிள்ளைதான் எனக்கு பெருசு. அதுல சந்தேகம் வேறீங்களா? பொண்டாட்டி பெருசான்னு கேட்டீங்களே.
இரவு பகல் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் கூடவே இருந்து கண்ணு முடிச்சு கடமையை செய்யறவ கட்டில கொண்டாட்டி ஒருத்தினாருங்க. அந்த மாதிரி அன்பான ஒரு மனைவியோட வாழ்ந்து ஆசைக்கு ஒரு குழந்தையும் பெற்றிருந்தீங்கன்னா இந்த கேள்வி என்ன பார்த்து கேட்பீங்களா? பெத்தாட்டாங்க தெரியும் பிள்ளையோட பாதம். பணமா பணம் நினைச்சு பாருங்க எஜமா. நாடு விட்டு நாடு வந்து பாடுபட்டு பணத்தை தேடி கோடி கணக்கில் குவிச்சு வச்சிருக்கீங்களே, உங்க தாகத்துக்கு ஒரு வாய் தண்ணி எடுத்து கொடுக்கும் சக்தி அந்த பணத்துக்கு இருந்ததா? பெண்டாட்டி பிள்ளை பெருசான்னு கேட்கிற உங்ககிட்ட வேலை பார்க்கறதே பாவம். நான் பாடுறேன். சந்தேகம் வரீங்களா? பெண்டாட்டிக்குள்ள பெருசான்னு கேட்டீங்களே, இரவு பகல் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் கூடவே இருந்து கண்ணு முடிச்சு கடமையை செய்யறவ கட்டளை கொண்டாட்டி ஒருத்திதானுங்க. குமார், சமுதாயத்துக்கு துரோகம் செய்தவன் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பினாலும் சஞ்சலத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்பதை தெரிந்து கொண்டாயா? ஊரையும் பேரை மாற்றிக்கொண்ட உன்னால் உள்ளத்திலே உறுத்திக் கொண்டிருக்கும் குற்றவாளி என்ற நினைப்பை மாற்றிக்கொள்ள முடிகிறதா? நினைச்சு பாருங்க எதுமா. இரவு பகல் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் கூடவே இருந்து கண்ணு முடிச்சு கடமையை செய்யறவ கட்டளை கொண்டாட்டி ஒருத்திதானுங்க. அந்த ஒருத்தியான எல்லைத்தானே உங்களை விட்டு போய்விட்டீர்கள். நான் மட்டும் உங்கள் அருகில் இருந்திருந்தால் நீங்கள் இப்படி அவரைப்பட பார்த்துக் கொண்டிருப்பேனா? உங்களையே சதம் என்று எண்ணி இருந்த என்னையும் நாம் இல்லறத்திற்கு சாட்சியாக பிறந்த நம் செல்வத்தையும் பாருங்களப்பா. குமார், புரிந்து விட்டதா? அறிவு தெளிந்து விட்டதா? இன்று முதல் நீ ஒரு புது மனிதன். உன் கடமையை செய்ய உடனே புறப்படு. ஓ சுசிலா,